Good evening, students. And now பார்க்க போற அடுத்த டாபிக் the 18th century. 17th century முடிஞ்சிருக்கு. History of translations second unit பேர் translation studies. ஸோ இந்த டாபிக் 18th century. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்லேட்டர் தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ 18th centuryயில் என்ன சொல்கிறாங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, Dryden and Pope both say the translator's job is to satisfy the contemporary readers. They also discuss the problem of faithfulness and looseness and lostness. In future, new translators will come, and therefore contemporary readers are important. Dryden and Pope, of course, ரெண்டு பேரும் ப்ரீவியஸ் செஞ்சுரி உள்ளவங்க தான். பட் அவங்க சொன்ன அந்த டிஸ்கஷன்லேருந்து தான் அதை இப்போ நிறைய பேர் சீரியஸாக எடுத்து இப்போ பண்ணுறாங்க. அது என்னென்னா, Dryden and Pope both say the translator job is to satisfy contemporary readers. ஓகே, அதாவது இப்போ வந்து வைரமுத்து கருவாச்சி காவியம். ஓகே, ஸோ இப்போ இது தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான ஒரு எப்பிக்காக தமிழ் லிட்ரேச்சரில் இருக்குது. வைரமுத்துனா கருவாச்சி காவியம். அண்ட் அந்த கருவாச்சி காவியத்தை வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம், 10 ஈவன் 50 வருஷம் கூட இப்போ வச்சுக்கலாம். அண்டு நான் எழுதுகிற அந்த நான் பண்ணுற அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான வேல்யூ வந்து 50 வருஷம் தான். ஓகே, 50 வருஷத்துக்குள்ளே தான். அண்ட் இப்போ இங்கிலீஷ் ரீடர்ஸ் வந்து இந்த கருவாச்சி காவியம் நான் பண்ண டிரான்ஸ்லேஷன் வந்து படிக்க போகிறாங்க. ஆனால் கருவாச்சி காவியம் என்பது ஒரு கிரேட்டஸ்ட், நிச்சயமாக சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு கிரேட்டஸ்ட் டெக்ஸ்ட் அது. அண்ட் வேர்ல்டு லெவல்லே எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக தான் கருவாச்சி காவியம் வந்து இப்போ இருக்கும். அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது அது. பட் ஒரு தமிழில் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் ஈவன் வேர்ல்டு லிட்ரேச்சர்லையும் கருவாச்சி காவியம் இருக்கும். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நான் இங்கிலீஷில் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்க போகிறதில்ல. 50 வருஷத்துக்கு பிறகு வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து கருவாச்சி காவியத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. 50 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆடியன்ஸ், அந்த ரீடர்ஸ்குடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது அந்த ரீடர்ஸ்குடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவாச்சி காவியத்தை வந்து இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து பண்ண போகிறார். ஓகே, இது ஃப்யூச்சரில். ஓகே, ஆனால் கருவாச்சி காவியம் தமிழ் எழுதின அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100 வருஷம் ஆனாலும் சரி, 500 வருஷம் ஆனாலும் சரி, கருவாச்சி காவியம் வந்து நிச்சயமாக இருக்க தான் போகுது. ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் கருவாச்சி காவியத்தை ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எப்போவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் அது வரைக்கும் தான் இருக்குமே தவிர ஒரு 50 வருஷத்துக்குள்ள ரீடர்ஸ் தான் கருவாச்சி நான் பண்ண டிரான்ஸ்லேஷன் வந்து படிப்பாங்களே தவிர அந்த 50 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் அப்போ வருவான். அந்த அவன் வந்து கருவாச்சி காவியத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவன் பண்ண டிரான்ஸ்லேஷன் தான் அப்போ 50 வருஷத்துக்கு பிறகு படிக்க போகிறான். இதுதான் டிரான்ஸ்லேட்டருடைய இப்போ நிலைமையாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ்எல்ல வந்து இது நான் எழுத போகிற இந்த காவியம் வந்து இப்போ எவர் கிரீனாக இருக்க போகுது. இப்போ வைரமுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இது இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எபிக் போய்ட்ரி வந்து இப்போ யாருமே எழுதலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தமிழில் வந்து இப்போ கருவாச்சி காவியம் வந்து இப்போ எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் இப்போ அது இப்போ எவர் கிரீனாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அதை வந்து இப்போ தமிழ் லிட்ரேச்சருக்கு எழுதியிருக்காரு. பட் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ரீடர்ஸ் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். நான் பண்ணுற அந்த டிரான்ஸ்லேஷன் தான் இங்கிலீஷ் ரீடர்ஸுக்கு வந்து 1000 வருஷம் வரைக்கும் படிக்க போகிறாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு 50 வருஷம் வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வந்துடுவாங்க. ஓகே, அவன் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவன் காலகட்டத்துக்கு உள்ள இப்போ ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுவான்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ முக்கியம். அது அதனால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ இந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கு யாரெல்லாம் படிக்க போகிறாங்க அப்படின்றத தான் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் தவிர 100 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கும் புரிகிற மாதிரி அவன் மனசையும் அவனுடைய இப்போ இதயத்தையும் தொடுற மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்னா அப்போ அது வந்து இப்போ அந்த ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டான ட்ரான்ஸ்லேஷனாக அமையாது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அமையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. ஸோ டிரான்ஸ்லேட்டர் ஜாப் இஸ் டு சாட்டிஸ்ஃபை கண்டெம்பரரி ரீடர். ஓகே. இப்போ என்னோட சமகாலத்தில் இருக்கக்கூடிய ரீடர்ஸுக்கு புரியணும் அப்படின்றது தான் மனசில் இருக்கணும். ஆல்சோ டிஸ்கஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ஃபேஸ்ஃபுல்னஸ் அண்ட் லாஸ்னஸ். அண்டு ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருந்தாலும் அது தப்பாக போயிடும் அது. அண்டு சில பாயிண்ட்ஸு அண்ட் அந்த ஃபீலை வந்து லாஸ் ஆக தான் செய்யும். அண்ட் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. இன் ஃபியூச்சர் நியூ டிரான்ஸ்லேட்டர்ஸ் வில் கம் அண்ட் therefore contemporary readers are important. ஸோ இன் ஃபியூச்சர் இன்னும் புது டிரான்ஸ்லேட்டர்ஸ் வருவாங்க. அவங்க அந்த ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட்டரை வந்து பண்ணிப்பாங்க. அண்ட் அதனால் இப்போ இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் அவங்களுடைய எண்ணம் வந்து இப்போ உள்ள சமகாலத்தை ரீடர்ஸ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது தான் கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன், நல்ல ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கும் அப்படின்னு ட்ரைடன் அண்ட் போப் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது டாக்டர் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, he says there is addition of elements or elegance, it is good, but no deletion. Okay, there should not be any deletion. டாக்டர் ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் இந்த ஐடியா, இந்த க்ரியேட்டிவிட்டி நான் இப்போ எழுதுனா அது இன்னும் பியூட்டி வந்து ஆட் பண்ணுது. அண்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 96 படத்தை வந்து தெலுங்குல வந்து இப்போ ஜானோன்னு இப்போ ரீமேக் பண்ணாங்க. அண்ட் அது ஐரானிக்லி அதை வந்து டப்பிங் பண்ணி மறுபடியும் இப்போ விஜய் டிவியில் வந்து போட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம் தான் நான் வந்து பார்த்தேன் அது. அண்ட் ஐ வில் சே அப்போ அந்த 10 நிமிஷம் வந்து இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ரீமேக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி, அந்த ஃபீல், அந்த எமோஷன் வந்து ஆல்மோஸ்ட் இது இப்போ இதை கேரி பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் இந்த சீனை வந்து லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அண்ட் ஐ வில் சே எதையும் லிபர்ட்டி வந்து எடுத்துக்கல. அண்ட் அந்த சீன் வைஸ் அண்ட் சீன் ஒவ்வொரு சீனும் சரி, அந்த ஃப்ரேமும் சரி, அண்ட் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக தான் அந்த ஃபீலை வந்து இப்போ 96 படத்தோட ஃபீலை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் அதை வந்து இப்போ ஜானோன்னு அப்படியே இப்போ ரீமேக் பண்ணாங்க அது. அண்ட் லெட்ஸ் சே டைட்டில் வந்து 96 அப்படின்னு வச்சுக்கலாம், ஜானுன்னு அவங்க டைட்டில் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் மற்றபடி அந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரோட சிந்தனைகள் அண்ட் அந்த ஃபீல், எஸ்பெஷலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த 96 படத்துடைய ஃபீலை வந்து அப்படியே இப்போ ஜானுவில் வந்து இப்போ நிச்சயமாக பார்க்க முடிஞ்சுது அது. ஓகே. பட் ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்போ மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 96ல் வந்து திரிஷா வந்து எல்லோ கலர் இது குர்த்தா வந்து இப்போ டாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்டு இப்போ ஜானுவில் வந்து இப்போ அவங்க வந்து ஒயிட் கலர் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே. பட் அதில் ஒன்றும் பெருசாக ஃபீலாக மாற போகிறது கிடையாது. ஓகே. ஆப்வியஸ்லி ஃபீல் வந்து இப்போ மாற போகிறது கிடையாது. பட் தட் இஸ் a kind of change. ஓகே. ஸோ இங்கே எல்லோ இருக்காங்க அண்ட் இவங்க வந்து இப்போ ஒயிட் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. அண்ட் சீன் வைஸ்லையும் அண்ட் அந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக சில சேஞ்சஸ்லாம் இப்போ இருக்குது. ஓகே. பட் அது ஆக்சுவலி அது வந்து பியூட்டியை வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அடிஷன் ஆஃப் இப்போ எலகன்ஸ். பட் எந்த ஒரு ஃபீலையும் டெலிட் பண்ணாமல் அண்ட் இது பண்ணுறது தான் கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு இப்போ இங்கே டாக்டர் ஜான்சன் வந்து சொல்கிறாரு அது. ஸோ இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட் இதை விட அண்ட் இப்போ இதை விட பெட்டராக இப்போ இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வந்து இப்போ வரவேற்கலாம். பட் எதையும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி டெலிட் பண்ணால் அது நல்ல ட்ரான்ஸ்லேஷனாக அமைய போகிறதில்லை அப்படின்னு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸில் இப்போ நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் இதுவும் இப்போ ஜானுவரி 96 வந்து இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொன்னேன் தவிர எக்ஸாமில் கண்டிப்பாக எழுதவே கூடாது. ஓகே.
ஸோ லிட்ரேச்சர் டெக்ஸ்ட் தமிழ் திருக்குறள் அண்ட் இங்கிலீஷ் திருக்குறள் அண்ட் தமிழ் ஷேக்ஸ்பியர் அண்ட் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் அப்படி வேணால் போட்டுக்கோங்க தவிர அண்ட் இந்த சினிமா பட எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்குல தான் இப்போ எடுத்தாங்க. அண்டு இப்போ 96 வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இப்போ எடுத்தாங்க அது. அண்ட் அதுதான் எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ மலையாளத்துலையும் சரி அண்ட் கன்னடாலையும் சரி அண்ட் தெலுங்குலையும் சரி ரீமேக் பண்ணாங்க. இப்போ அர்ஜுன் ரெட்டியும் இப்போ ரீமேக் பண்ணாங்க. பட் எந்த லாங்குவேஜ்லையுமே அந்த ஃபீலை வந்து கொண்டு வரவே முடியல, ஓகேங்களா? அண்ட் அதில் மெயின் ரீசன் வந்து ஆக்டர் மெயின் ப்ரொட்டாகனிஸ்டோடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. அண்ட் அப்போவே படம் பார்க்கும்போதே நினச்சது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு இப்போ டெபியூ ஒரு புதுமுக நடிகரை வச்சு தான் போட்டாங்க, ஓகே? அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே கேரி பண்ணுற ஒரு படம் தான் இந்த அர்ஜுன் ரெட்டி. அண்ட் அந்த நடிகன் விஜய் தேவகொண்டா அண்ட் பெர்ஃபெக்டான இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் அந்த ஆக்டர் அந்த இது வந்து அந்த நடிகனால தான் ஃபீலை கொடுக்க முடியும். வேற எந்த ஆக்டரும் சிவாஜியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், யாராலையும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா ரியாலிட்டி. பட் அப்படி இருக்கும்போது இதை வந்து இப்போ ரீமேக் பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டெபியூ இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஃபீல் வரும். பட் அதே இதை வந்து இப்போ இது பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ விஜய் தேவகொண்டா மாதிரியே நடித்தா அந்த ஃபீல் நிச்சயமாக வராது. பட் அந்த ஆக்டர் வந்து கிரியேட்டிவாக இன்னும் அதே ஃபீல் வரணும். பட் அந்த ஃபீல் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக அந்த ஆக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ஓரளவுக்காக இது பண்ண முடியும். பட் யாருமே இப்போ துரு விக்ரமும் சரி அண்ட் கபீர் சிங் ஹிந்திலையும் சரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ விஜய் தேவகொண்டாவுடைய இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக பண்ண முடியல, ஓகே? அண்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ ஒரு லாஸாக தான் போச்சுது. அண்ட் லாஸ்னா அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரீமேக் ஆக போகிறதில்ல. அண்ட் அந்த படம் வந்து இப்போ ஹிட் ஆக போகிறதும் இப்போ கிடையாது அது, ஓகே? ஸோ இதுதான் இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ். இல்லை விஜய் தேவகொண்டா மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ இது பண்ணால் காமெடியாக தான் போகும். விஜய் தேவகொண்டா இமிட்டேட் பண்ணால் காமெடியாக தான் போகும். இமிட்டேட் பண்ணாமல் கொஞ்சம் கிரியேட்டிவ் அதே ஃபீல் வரணும். பட் அட் சேம் டைம் அந்த ஃபீல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கிரியேட்டிவாக இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் அந்த ஃபீலை வந்து நிச்சயம் கொண்டு வரலாம் அது, ஓகே? பட் அது எந்த ஆக்டராலையும் கொண்டு வர முடியல அது, ஓகே? ஸோ இப்போ இது பற்றி நான் ஏற்கனவே நிறையா டிஸ்கஷன் பண்ணியாச்சு அது. பட் என்னென்னா லெட்ஸே இதெல்லாம் டெலிஷன் ஆகுது, ஓகே? அந்த ஃபீல்லாம் டெலிஷன் ஆகுது. இந்த ஃபீல் டெலிஷன் அண்ட் இப்போ இதெல்லாம் இப்போ இல்லாமல் பண்ணுறது தான் அந்த அதை விட பெட்டராக பண்ணால் ஓகே. இப்போ 96 வந்து ஜானோன்னு இப்போ ரீமேக் பண்ணும்போது அதை விட பெட்டராக பண்ணாங்க அது, ஓகே? பட் அர்ஜுன் ரெட்டியை ஆதித்ய வர்மான்னு இப்போ ரீமேக் பண்ணும்போது லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் ஜான்சன் சொல்கிறாரு. அண்ட் போப் கம்பேர்ஸ் இப்போ அலெக்சாண்டர் போப் வந்து இப்போ சாப்மேனோட வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இவர் பண்ண டிரான்ஸ்லேஷன் ஆஃப்கோர்ஸ் ஹோமஸ் அண்ட் பீலியட் இதுதான் அது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் அதாவது ஒரு காலகட்டத்தில் சாப்மேன் வந்து இப்போ ஹோமர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இப்போ அலெக்சாண்டர் போப் இவர் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் வந்து இப்போ பண்ணியிருக்காரு, ஓகே? அண்டு ரெண்டுமே குட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எழுதுன டிரான்ஸ்லேஷன் அலெக்சாண்டர் போப் எழுதுனா அந்த டிரான்ஸ்லேஷனும் நல்ல டிரான்ஸ்லேஷன் தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த டிரான்ஸ்லேட்டர் சாப்மேன் பண்ண டிரான்ஸ்லேஷனும் நல்ல டிரான்ஸ்லேஷன் தான். அண்ட் சாப்மேன் பண்ண டிரான்ஸ்லேஷன் அவர் காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது. நான் என்னுடைய காலகட்ட மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டு டிரான்ஸ்லேஷனுமே இங்கே நல்ல டிரான்ஸ்லேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ஃபீல். ரெண்டுத்துக்குமே ஃபீல் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இருக்குது. பட் ஸ்டில் நான் என்னுடைய கண்டெம்பரரி ரீடர்ஸுக்காக அவங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகே? The concept of translator as a painter or imitator continued but underwent several changes. ஸோ இந்த செஞ்சுரிலையும் டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரு பெயிண்டர் மாதிரி தான் கம்பேர் பண்ணுறாங்க. பெயிண்டர் வந்து இமிட்டேட் பண்ணுறவரோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. Gauthier says
பட் கம்பேர் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய சேஞ்சஸ் ஒரு சில மாற்றங்களோட பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட எப்படி பண்ணியிருக்காங்கன்னா காத்தே வந்து இப்போ டிரான்ஸ்லேஷனில் 3 ஃபேஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, he makes familiar with the foreign language and literature with one on one term and understanding. Okay, ஸோ டிரான்ஸ்லேஷனில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜும் அதனுடைய லிட்ரேச்சரு அதை பற்றின ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு புரியுற மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த டிரான்ஸ்லேட் புரியணும். இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்ட் அப்படியே இப்போ இன்னொரு லாங்குவேஜுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து அண்ட் ஹி எய்ம்ஸ் ஃபார் பெர்ஃபெக்ட் ஐடென்டிட்டி பிட்வீன் SL அண்ட் TL. ஓகே, அண்ட் அச்சீவ் திஸ் த்ரூ ஹிஸ் கிரியேட்டிவிட்டி. அண்ட் பெர்ஃபெக்டாக அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸோட எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அண்ட் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டேஜ். அது அப்படி பண்ணும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் வேணும். அண்ட் அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ். எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு க்ரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணிட்டு அப்படியே இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த மறுபடியும் வேணாம்ப்பா சொல்கிறேன். அது அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அண்ட் அந்த ஃபாரின் லாங்குவேஜ் தான் இப்போ SL லாங்குவேஜ். அந்த SL லாங்குவேஜுடைய இப்போ இது இப்போ கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் இப்போ இதை பற்றின ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். அதான் அந்த லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த லாங்குவேஜ் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இப்போ ரஃப்பாக மனசுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் ரொம்ப டீட்டெயில்டாக அண்ட் மைனூட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சு டிரான்ஸ்லேட்டை வந்து பண்ணணும். அது அண்ட் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் சேர்த்து வச்சு பண்ணால் நல்ல டிரான்ஸ்லேஷனாக இருக்கும் அப்படின்னு இப்போ காத்தே ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டர் வந்து இப்போ சொல்கிறாரு. அண்ட் அடுத்ததாக டைட்டிலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா the translation should give a complete transcript of the idea of the original work. Okay, and எல்லாமே அப்படியே கரெக்டாக சொல்கிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். the style and manner of writing should be the same character with that of original. Okay, அந்த ஸ்டைல் அண்ட் மேனர் அந்த கேரக்டர் அது எல்லாமே அப்படியே ஒரிஜினலில் வந்து அப்படியே கரெக்டாக இது பண்ணணும். அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஷுட் ஹாவ் ஆல் ஈஸ் ஆஃப் த ஒரிஜினல் கம்போசிஷன். ஸோ இப்போ ஒரிஜினல் SL டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே தரவாக படிச்சிருந்து அதை எப்படி SL வந்து அப்படியே ஈஸியாக எழுதியிருக்காரோ அதே டேலண்டோட டிரான்ஸ்லேட்டர் வந்து இப்போ இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு டைட்டிலர் சொல்கிறாரு. அண்ட் டைட்டிலர் இஸ் அகெயின்ஸ்ட் ட்ரைடன்ஸ் வியூ ஆஃப் பேராஃப்ரேஸ் where there is possibility of loss of translation. So ட்ரைடன்ஸ் பேராஃப்ரேஸ் தட் இஸ் சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு டைட்டிலர் வந்து சொல்கிறாரு. அது ஏன்னா ரொம்ப லாஸ் ஆகிடும், கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் எல்லாமே நிறைய இது அப்படியே லாஸ் ஆகிடும். ரொம்ப அப்படியே கம்ப்ளீட் அடாப்டேஷன் மாதிரி இப்போ ஃப்ரீ டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு டைட்டிலர் வந்து சொல்கிறாரு. பட் இன்னைக்கு வந்து எல்லாம் சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் he says the translation is like an imitator of painting with changing the colors but should not change the force of the painting. ஓகே, ஸோ இவரும் டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரு பெயிண்டர் மாதிரி தான். அவர் ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதை பார்த்தே அப்படியே இது பண்ணுறாரு. பட் அதை பார்த்து காப்பி அடிக்கும்போது அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய ஸ்பிரிட், ஒரிஜினல் ஃபோர்ஸோடைய அந்த ஸ்பிரிட் வந்து மாற்றிக்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இது கரெக்டாக அந்த கலர் வேணால் மாற்றலாம். அந்த பெயிண்டர் வந்து கலர் மாற்றலாம். அப்படி கலர் மாற்றினா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பெயிண்டிங்கில் கிடைச்ச அதே ஃபீல் வந்து இதுலேயும் கிடைக்கும். அதே மாதிரி தான் டிரான்ஸ்லேட்டரும் அந்த பெயிண்டர் மாதிரி தான். அண்ட் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாரு. பட் சேம் டைம் அப்படியே பெய்யாட்சாங்க காப்பி மாதிரி இல்லாமல் அந்த ஃபீலை மெயின்டைன் பண்ணி காப்பி அடிக்கணும். Okay, and in this century, translation is more of painting with keeping the spirit of the original. Okay, so in the century, translation வந்து ஒரு painting மாதிரி தான். But the spirit of the original spirit வந்து maintain பண்ணி தான் இவங்க வந்து இந்த translation வந்து பண்ணணும் அப்படின்னு most of the 18th century translators வந்து சொல்லியிருக்காங்க. Okay, thank you.